ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சாயா அவங்க அம்மா சிறைச்சாலையில் இருக்கிறத அவங்க மாமாட்ட சொன்ன உடனே அவங்க மாமா அதிர்ச்சி ஆகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சாயா அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. யார் நீ இப்படின்னு காவலர்கள் கேட்ட உடனே, நான் நந்தினியோட தோழி, உள்ள இருக்கிற கைதிக்கு நான் உணவு அளிக்க போகணும், நீங்க தடுத்தீங்கன்னா நான் நந்தினிகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போய் அவங்க அம்மாவை பார்த்து அழுகிறாங்க. என்னாச்சு, எதுக்கு அழுகிறேன்னு மூரா கேட்குறாங்க. மகாராஜா சகுனியை பார்க்கணும் அப்படி ஒரு கோடு சொல்றாங்க. இதை கேட்ட மூரா, நீ இப்ப என்ன சொன்ன அப்படி கேட்கறாங்க. அந்த நேரத்துல பழைய காட்சி காட்டுறாங்க. அந்த காட்சியில மூரா சொல்றது என்னன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாரும் தனித்தனி இடத்துல பிரிஞ்சு போனோம்னா நம்ம மறுபடியும் ஒருத்தர் சந்திச்சப்ப நம்ம ஒரு பிரத்யேகமான வார்த்தையை சொல்லணும் அப்படி சொன்னோடனே என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. மகாராஜா சகுனியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு மூரா சொல்றாங்க. அந்த வார்த்தையை தான் இப்ப சாயாவும் மூராட்ட சொல்லியிருக்காங்க. இத மூரா நினைவுபடுத்தி பார்த்த உடனே சாயா தானே அப்படி சொல்லிட்டு சாயா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மூரா பொன்னாங்கள் சாயாவை தள்ளி விட்டு நீ இங்க இருந்து போ, சிறைச்சாலையே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு மூரா சொல்றாங்க. நான் தந்தையை இழந்துட்டேன், உங்களையும் இழந்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இருக்கீங்க, வாங்க போலாம் இங்க இருந்து அப்படின்னு சாயா சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும், என்னாலும் உங்க கூட வர முடியாது, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு மூரா சொல்றாங்க. உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக அப்படின்னு சாயா சொல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு நீ என்னோட மகன் தெரிஞ்சுக்கினா உனக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு மூரா சொல்ற நேரத்துல அங்க ஒரு பணிப்பெண் வராங்க. அந்த பணிப்பெண்ணை பார்த்த உடனே மூரா ரொம்ப கோவப்பட்டு சாயாவோட கையில இருக்கிற தட்டையை தூக்கி எரிஞ்சு, நீ நந்தினி கிட்ட சொல்லு, இந்த உணவை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிரு, நிச்சயமா இந்த பத்மானந்தனோட வம்சம் அழியும் அப்படின்னு மூரா மறுபடியும் சொல்றாங்க. மூராவோட கோபத்தை பார்த்த உடனே சாயா எதுக்காக கோவப்படுறாங்கன்னு தெரியாம பாக்குறப்ப மூராவும் கண்ணில் சிக்னல் காட்டுறாங்க. மறுநாடு அழிஞ்சு போகும், பத்மானந்தனும் அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சாயாவும் திரும்பி போறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனையும் சாணக்கியும் காமிக்கிறாங்க. சந்திரன் அங்க இருக்கிற வீரர்கள்ட்ட, இருள விடுற அம்பு எதுவுமே நம்ம எதிரிகளை தாக்காது, ஆனா கடைசியா நம்ம அவங்கள தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்துல அவங்கள தாக்கி நம்ம வெற்றி அடையணும், அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மகத நாட்டு பத்தியும் அவங்க யுத்த திறமையை பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அரண்மனை காமிக்கிறாங்க. நந்தினி பகைவன் எல்லாருமே 4 திசையில இருந்து நம்மளை தாக்க முயற்சிப்போம், அவன் தாக்குற போது நம்மளோட சேனை படை அவனை தாக்கணும், இந்த மாதிரி தாக்கினாதான் நம்ம பெரிய இழப்பு இல்லாம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே அந்த நேரத்துல தனநந்தன் ஒண்ணு சொல்ல வர்றாரு. உடனே பத்மானந்தன் அதை தடுத்துட்டு, நந்தினியோட ஆலோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுபடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சந்திரன் காமிக்கிறாங்க. சந்திரன் என்னோட திட்டப்படி செஞ்சா அவங்களோட சேனைப்படியே நம்ம தாக்கலாம், அதுவும் பின்னாடி இருந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு சந்திரன் படை வீரர்கள்ட்ட சொல்றாரு. நம்மளோட முழு சக்தியும் அவங்கள சூழ்ந்து இருந்து அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே சாணக்கிய கவனிச்சுட்டு வர்றாரு. தொடர்ந்து அரண்மனையிலயும் சரி சந்திரனோட இடத்துலயும் சரி 2 பேருமே போருக்கான திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. பத்மானந்தனும் போருக்கு தயாராகிறாரு. சந்திரன் சாணக்கியர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அடுத்த காட்சியில பத்மானந்தனுக்கு அவதிக்கு ஆரத்தி எடுக்கிற நேரத்துல நந்தினி தான் எடுக்கணும்னு சொல்றாரு. இது கேட்ட நந்தினி பத்மானந்தனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. நீ எனக்கும் சரி இந்த ராஜ்யத்துக்கும் சரி அதிர்ஷ்டமானவள் அப்படின்னு பத்மன் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.